செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு சிறுவர்களுக்கான கதைகள் நேரம். வாங்க கதைக்குள்ள போலாம். அதிசய பூசணிக்காய், அதான் கதையோட பேரு. ஒரு ஊர்ல பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தான் சொந்தம். அவரு கொடூர மனம் படைத்தவர். யாருக்குமே உதவி செய்ய மாட்டார். பணம்ன்ற பேராசையில வாழ்பவர். அவர்கிட்ட நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு உழவர், அதாவது ஃபார்மர் வேலை பார்த்துட்டு வந்தார். அவருக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தது. பண்ணையாரிடம் வந்த அவர், ஐயா, எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டு விட்டார்கள். என் நிலம் மட்டும்தான் வெறுமனே உள்ளது. நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள். என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன். அது வளர்ந்து அறுவடை செய்ததும் உங்களுக்குரிய பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. மீதி என் பிள்ளைகள் படிப்பிற்கு உதவியாக இருக்கும் யா அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி பண்ணையாட்ட கேட்டாரு. அதுக்கு அவரு, என் நிலத்திலேயே உழுது பயிரிடு, சொந்தமாக பயிரிட வேண்டாம். பண்ணையாராகும் ஆசையை விட்டு கூலியாளாகவே இரு. உன்னோட பிள்ளைகள் ஒன்றும் படிக்க தேவையில்லை, அவர்களும் இங்கேயே வேலைக்கு வர சொல்லு. அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும்ல அப்படின்னு கோபத்தோட சொன்னார் அவர். ரொம்ப சோகமா அந்த உழவரும், அதாவது அந்த பண்ணையாள்கிட்ட வேலை பார்க்குறவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. தான் மனைவி கிட்ட, நாம் பலம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கல, தானியம் தர மறுத்து விட்டார். நீயும் நம்மளோட குழந்தைங்களும் எப்போதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நம் பிள்ளைகள் கூட படிக்க முடியாது போலிருக்கே, இதுதான் நம்மளோட தலைவிதி அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல சொன்னாரு. அவங்க குடிசையில குருவி ஒன்று ஏற்கனவே கூடு கட்டியிருந்தது. அந்த குருவிக்கு தினமும் கொஞ்சம் தானியங்கள் உழவரின் மனைவியும் குழந்தைகளும் கொடுப்பார்கள். சின்னஞ்சிறு குடிசையில் குருவிக்கும் தங்க இடம் கொடுத்து மகிழ்ந்தார்கள். கூட்டில் அந்த குருவி 4 முட்டைகள் இட்டது. 4ம் குஞ்சுகள் ஆயிடுச்சு. அந்த குஞ்சுகளோட சப்தம் ரொம்ப இனிமையா இருந்துச்சு. தினமும் குருவியானது வெளியே சென்று பூச்சிகளை பிடித்து கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஒரு நாள் சரியான புயல் மழை பெய்தது. வெளியே சென்ற குருவி வீட்டுக்கு வரவே இல்லை. பாவம், குஞ்சுகள் பசியால கத்துச்சு. அதை கண்ட உழவரும் குழந்தைகளும் தங்களுடைய உணவில் கொஞ்சம் கொடுத்தது குஞ்சுகளோட பசியை போக்குனாங்க. திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடச் சென்றது. உடனே அங்கு வந்த உழவர் பாம்பை அடித்து கொன்றார். கொஞ்ச நேரத்துல தாய்க்குருவி வீட்டிற்கு வந்தது. குஞ்சுகள் சொன்னதை கேட்டது. தாய்க்குருவி ஆனந்த கண்ணீர் விட்டது. அடுத்த சில நாட்கள்ல உழவரும் குடும்பத்தினரும் ரொம்ப வறுமையில வாடினாங்க. குஞ்சுகள் வளர்ந்ததும் தாய்க்குருவியும் குஞ்சுகளும் உழவர் மற்றும் குடும்பத்தினரிடம் நன்றி கூறி வானில் பறந்து போயின. சில நாட்களில் உழவரின் வீட்டில் சாப்பிடவ தானியங்களே இல்லை என்ற நிலை வந்துருச்சு. இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது, நமக்கு ஒரு விடிவே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க மனைவி. அப்பொழுது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தார் உழவர். அங்கே அவர்கள் வீட்டில் கூடு கட்டிய தாய்க்குருவி இருந்தது. அதன் வாயில் ஒரு விதை இருந்தது. அதை அவர் கையில் வைத்தது. இதை உங்களோட வீட்டு தோட்டத்தில் நடுங்கள், சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது. அது மீண்டும் வந்தது. இன்னொரு விதையை தந்தது. இதை உங்கள் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது. 3ஆம் முறையாக வந்த அது இன்னொரு விதையை தந்தது. இத ஜன்னல் ஓரம் நடுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. எங்கள் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. குருவி சொன்னபடி 3 விதைகளையும் நல்ல தம்பி நட்டார். மறுநாள் காலையில் அங்கே 3 பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தார். அதை 2 துண்டாக வெட்டினார் நல்ல தம்பி. என்ன ஆச்சரியம்! அதனுள் இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்தன. சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர். மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தனர். பழையபடி அது முழு பூசணிக்காய் ஆனது. மகிழ்ச்சி அடைந்த அவர், இது மந்திர பூசணிக்காய், நமக்கு உணவை தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும்,
மீண்டும் சேர்த்துவிட்டால் பழையபடி ஆகிவிடும். இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை. நாம் குருவிகளுக்கு செய்த உதவிக்கு இத்தனை பெரிய உதவியாக செய்திருக்கிறது. அவற்றை நாம் மறக்கக்கூடாது என்றார். வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது. அதை கொண்டு வாருங்கள். அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றார் மனைவி. அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தான் அவன். கத்தியால் அதை வெட்டினார். உள்ளிருந்து அழகான ஆடைகள், விலையுயர்ந்த மணிகள் கொட்டின. அதற்குள் அவரது குழந்தைகள் ஜன்னலோரம் இருந்த 3வது பூசணிக்காயும் கொண்டு வந்து கொடுக்க நல்ல தம்பி அதை வெட்டினார். அதற்குள் இருந்து பொற்காசுகள் கொட்டின. அதன் பிறகு அவரும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர். மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள். பெரிய பள்ளியில் படிக்க அவரது குழந்தைகள் சென்றார்கள். நல்ல தம்பி தன்னை போல ஊரில் கஷ்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. உழவர் சில நாட்களில் பெரும் செல்வனாகவும் தன்னை விட பெரும்புகழ் பெற்றதையும் அறிந்தார் பண்ணையார். உழவரின் வீட்டிற்கு வந்த அவர், டேய் நல்ல தம்பி, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்லம் கிடைத்தது? உண்மையை சொல் என்று கேட்டார். அவரும் நடந்ததையெல்லாம் அப்படியே சொன்னார். பண்ணையார் தன் மாளிகைக்கு வந்தார். தன்னை விட நல்ல தம்பி பெரிய பணக்காரன் ஆனதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொறாமை குணம் படைத்த அவர் எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார். வீட்டில் மேல் பகுதியில் குருவிக்கூடு ஒன்றை அவரே செய்தார். குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார். அவர் எண்ணம் ஈடேறியது. ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்குச்சு. 4 முட்டைகள் இட்டது. 4 குஞ்சுகள் வெளியே வந்தன. பாம்பு வரவே இல்லை. பொறுமை இழந்த அவர் ஊரில் இருந்த பாம்பாட்டியிடம் சொல்லி பெரிய கருநாக பாம்பை வீட்டில் கொண்டு வந்து குருவி கூட்டிற்கு அருகில் விட்டார். அந்த பாம்போ பசியால் இருந்தபடியால் ஓடிப்போய் 3 குஞ்சுகளை சாப்பிட்டு ஏப்பம் விட்டது. ஐயோ, நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகிவிட்டதே என்று ஒரு பெரிய கம்புடன் குருவிக்கூட்டை நெருங்கினார். பாம்பை அடித்து நொறுக்கி வெளியே போட்டார். மீதி இருந்த ஒரு குஞ்சை காப்பாற்றியது போல் நடித்தார். வேலை தவறாமல் உணவளித்தார். சில நாட்களில் தாய்க்குருவியும் ஒரு குஞ்சும் கூட்டை விட்டு வெளியேறியது. 3 விதைகளுடன் குருவி மீண்டும் வரும். அரசனை விட செல்வம் ஆவேன் என்று அவன் எண்ணத்தில் காத்திருந்தார் அவர். அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி. அவரிடம் 3 விதைகளை தந்தது. ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு, 2வது வீட்டின் முன்புறம் நடு, 3வதை கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. எண்ணம் நிறைவேறு என்று மகிழ்ந்தார் பண்ணையார். 3 தானியங்களையும் நட்டார். மறுநாளே 3 பெரிய பூசணிக்காய்கள் காத்தன. தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தார். அதை வெட்டினார். அதற்குள் இருந்த எண்ணற்ற பூச்சிகள் வெளிவந்தன. அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள் தின்றுவிட்டு மறைந்தன. வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டார் அவர். முன்புறத்தில் இருந்த 2வது பூசணிக்காயை வெட்டினார். அதற்குள் இருந்து தீ வெளிப்பட்டது. அது அந்த மாளிகையை ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கியது. இத்தனை நடந்தும் பண்ணையார் திருந்தவில்லை. ஐயோ, எல்லாமே போய்விட்டதே, 3வது பூசணியிலாவது செல்வங்கள் இருக்கும் என்று எண்ணிய பண்ணையார் அதை வெட்ட அதிலிருந்து கிளம்பிய பெரும் பூதம் அவரை தூக்கி கொண்டு பறந்தது. அதை அறிந்ததும் எல்லோரும் கொடிய பண்ணையார் ஒழிந்தார் என்று மகிழ்ந்தனர். பணம் பணம் என்று பேராசையால் ஏழை மக்களுக்கு துன்பம் உண்டாக்கிய பண்ணையார் இறந்து போன பின்பு நல்ல தம்பி ஊர் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டி கொடுத்தார். அவரும் அவரது குடும்பத்தாரும் நல்ல பெயர் பெற்று விளங்கினார்கள். இதுதான் இந்த அதிசய பூசணிக்காய் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையில நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களது விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியும் அது.